ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால். உபாகமம் 11:13. ஆண்டவர் மோசேயின் மூலமாக சொல்கிறாரு, நீங்கள் ஜனங்களை பார்த்து சொல்கிறாரு, மோசே, நீங்கள் உங்கள் தேவனாய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற எல்லா கற்பனையும் கீழ்ப்படிந்தா என்ன செய்வாராம்? நீ உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும், அடுத்த வசனம், நீ உன் திராட்சரசத்தையும் உன் தானியத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாரியும் பின்மாரியும் பெய்ய பண்ணி அடுத்த வசனம், மிருக ஜீவன்களுக்காக உன் வெளிகளிலே புல் முளைக்கும்படி செய்வேன், நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய் என்றார். பாருங்கள், உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படாமலும் நீங்கள் வழி விலகி அந்நிய தேவர்களை சேவித்து அவர்களை நமஸ்கரியாமலும் இருக்கும்படி எச்சரிக்கையாயிருங்கள் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, நமக்கு சொல்கிறார். அப்போது நம்ம கர்த்தரிடத்தில் நேற்றைய தினத்தில் அவர் நம்மிடத்தில் அன்பு வைத்து என்ன செஞ்சான்னு பார்த்தோம். இன்றைய இடத்துல நீங்கள் கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் நீங்கள் அன்பு செலுத்தி அவருடைய கற்பனைகள்லாம் கை கொண்டீங்கன்னா நான் உன் தானியத்தையும் நம்மளை திருப்தியாக வச்சுருப்பாராம். தானியம், திராட்சரசம், எண்ணெய் சொல்லி பார்க்கணும். அப்போது சரீர பிரகாரமான ஆசீர்வாதம், இம்மைக்குரிய ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம், அபிஷேகம். என்னன்றது அபிஷேகத்தை குறிக்குது. திராட்சை ரசம் பாருங்கள், அது நம்முடைய பாவ மன்னிப்பை நிச்சயத்தை நமக்கு கொடுக்குது. தானியன்றது நம்மை அப்பத்தினால் அவர் சரீர பிரகாரமாக அவர் ஆசீர்வதிப்பார், ஆவிக்குரிய பிரகாரம் ஆசீர்வதிப்பார், அபிஷேகிப்பார். அதெல்லாம் நம்ம உலக பிரகாரமும் எடுத்துக்கலாம், ஆவிக்குரிய பிரகாரமும் எடுத்துக்கலாம். நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாரியும் பின்மாரியும் பெய்ய பண்ணுவேன். நம்மளுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுடைய மிருக ஜீவன்களுக்கும் நான் செய்வேன், உங்களை சார்ந்தவர்களுக்கு செய்வேன், உங்களுடைய வம்சங்களுக்கு செய்வேன், நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய் என்று சொல்கிறார். நீங்கள் மட்டும் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யாதபடி, அந்நிய காரியங்களுக்கு நீங்கள் போகாதபடி, நீங்கள் கர்த்தரை முன்வைத்து காரியங்களை செய்யும்படி எச்சரிக்கையாய் இருங்கள் என்று சொல்லி நமக்கு ஒரு எச்சரிப்பை கொடுத்துறார். இல்லாவிட்டால், நீங்கள் அப்படி செய்யாட்டி, அன்பு கூறாவிட்டால், நீங்கள் இப்படிலாம் செய்யாக்கிட்டி என்ன செய்வேன்? கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு மழை பெய்யாமல் போகவும் தேசம் தன் பலனை கொடாமல் இருக்கவும் வானத்தை அடைத்து போடுவார். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நல்ல தேசத்திலே நீங்கள் சீக்கிரத்திலே அழிந்து போயிடும்னு சொல்லப்படுது. அது வேண்டாம், நமக்கு நெகட்டிவானது வேண்டாம். காரணம், நம்ம ஆண்டவரிடத்தில் உண்மையான அன்பு கூர்ந்து அவரையே நாம் சார்ந்துக்கணும். உலகத்தின் காரியங்கள்லாம் பின்னால் தான், உலகத்தின் அன்பெல்லாம் மாறி போகும். ஆனால் என் ஆண்டவரிடத்தில் நாம் கொண்டுள்ள அன்பும் அவர் நம்மிடத்தில் கொண்டுள்ள அன்பும் மாறாமல் இருக்கும்போது கர்த்தர் நிச்சயமாய் பாருங்கள். அதுக்கு முந்தின வசனம் 12ஆம் வசனம் சொல்லுது, உன் தேவனாகிய கர்த்தர் இந்த தேசம் உனக்கு கொடுத்த தேசம் அது விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாய் கர்த்தருடைய கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இல்லையா? நம் மீது தேசன்றது நம்ம தான். வருஷ தொடக்கத்திலேருந்து முடிவு வரைக்கும் அவருடைய கண்கள் நம் மீது நோக்கமாக இருக்குது. எனவே நாம் கவலைப்படாதபடி ஆண்டருடைய சமூகத்திலே அன்பு கூர்ந்து அவரிடத்திலே முழுமையான ஒரு அன்பு கூர்ந்து நாம் அவருடைய கட்டளை கீழ்ப்படி நடக்கும்போது கிடைக்கின்ற ஆசீர்வாதத்தை நாம் பெற்று வாழ ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமீன். என் ஆத்துமனேசரே, உம்மில் நான் அன்பு கூர்வேன், பாவியாம் என்னை மண்டையில் நேசமாய் வழி நடத்தும். என் ஆத்துமனேசரே, உம்மில் நான் அன்பு கூர்வேன், நான் உமது கற்பனையை கண்ணோக்கி கை கொண்டு நடந்திட உமது நீதி நியாயங்களை காத்து நடக்க அருள் செய்யும்.
ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ரச்சா, வாழ்த்துகிற வணங்கிறப்பா தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இதோ கர்த்தாவே, இன்றைய இந்த தினத்திலே உம்மிடத்திலே நாங்கள் முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு அன்பு கூறும்போது நீர் எத்தனையா எங்களை ஆசீர்வதிக்கிறீர். உடைய கற்பனைகள்லாம் கை கொண்டு நாங்கள் நடக்கும்போது நீர் எங்களை திருப்தி அடையும்படியாக செய்கிறீர். வருஷ துவக்கம் முதல் இறுதி வரைக்கும் நீர் ஆசீர்வதிக்கிறீர். உம்முடைய கண்கள் எங்கள் மீது நோக்கமாக இருக்குது. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்று வாழ உம்மிடத்திலே முழுமையான அன்பு செலுத்த நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாமா இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமீன். நேற்றைய பதில்: வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக அப்பம் புசிக்கிறவன் இயேசுவின் மேல் தன் குதிகாலை தூக்கினான். யோவான் 13:18. இன்றைய கேள்வி: பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று யார் யாரிடம் சொன்னது? பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று யார் யாரிடம் சொன்னது?